கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு, கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை அளிக்க இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இந்த குரு பகவான் 11/8/2016 வியாழக்கிழமை இரவு சுமார் 9:27 சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லக்னத்துக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகி அவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதோடு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலும், கேது பகவான் உங்களுடைய ராசியிலும், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு எதிர்பாராத தனவரவையும் பணவரையும் இக்காலங்களிலே உண்டு பண்ணுவார். அதோடு கூட வேலையிலே மாற்றங்களை செய்வார். ஒரு சிலருக்கு பார்க்கும் வேலையை விட்டு வெளியிலே வர வேண்டிய காலகட்டத்தை உருவாக்கார் அல்லது வெளியேற்ற செய்வார். ஸோ நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு லெஃப்ட் த சர்வீஸ், வெளியே வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். புதிய வேலை தேடுவதற்கு சற்று காலதாமதமாகும். நீங்கள் ஏற்கனவே பார்க்கிற வேலையில் அவசரப்பட்டு வேலையை விட்டு விடுதல் கூடாது. காரணம் என்னென்னா, அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு காலதாமதமாகும். எனவே பார்க்கும் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும். எனவே வேலையிலே சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். அதோடு கூட இந்த குரு உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது வெளிநாட்டு பயணத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை உண்டு பண்ணுவார். இதுவரை ஆன்சைட் செல்வம் ஆசைப்படுபவர்களுக்கு ஆன்சைட்டிலே தடை ஏற்படும். அப்படி ஆன்சைட்டில் கிடைத்தால் கூட நீங்கள் வெளிநாடு சென்று அங்கு வேலை பார்ப்பதில் நிறைய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். எனவே உயர்கல்வியிலும் அதோடு கூட உயர்கல்வி படிப்பதிலும் சற்று தடை ஏற்படும். ஏனென்றால் குரு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது ஹையர் எஜுகேஷனிலே, ஹையர் ஸ்டடியிலே சற்று பிரேக் ஏற்படுத்துவார். உங்களுக்கு ஏதாவது லிட்டிகேஷன் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் காலதாமதமாகும். 8ஆம் இடம் என்பது அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய ஆப்ஸ்டக்கிள்ஸ், பிரச்சனைகளை சொல்வதால் அரசு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். அதோடு கூட போக்குவரத்துகள், வண்டி வாகனங்களில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். குறிப்பாக தந்தையாரின் உடல் நலத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். உங்களுடைய காதல், ஒரு சிலருக்கு காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ அஃபையர்ஸ் ஏற்படுவதற்கும் ஒரு சிலருக்கு சந்தர்ப்பங்கள் அமையும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். சொந்த தொழில் புரிவர்கள், குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் செய்பவர்களுக்கு மிகவும் யோகமான காலம். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டிலே, பங்குச்சந்தையிலே முதலீடு செய்பவர்கள் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுபவர்களுக்கு இது சற்று யோகமான காலம் என்று தான் சொல்ல வேண்டும். குரு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஒரு சிலருக்கு நாம் முன்னரே குறிப்பிட்டுள்ளது போல மனைவியாக இருந்தால் கணவன் மூலமும், கணவனாக இருந்தால் மனைவி மூலமும் எதிர்பாராத தனவரவு அல்லது உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருந்தால், முன்னோருடைய சொத்து இருந்தால் அதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குரு உங்களுடைய கும்ப லக்னத்துக்கு 2-11 கூடியவராக இருப்பதால் எதிர்பாராத நகைகள் ஒரு சிலருக்கு அமையும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். இதுவரை குழந்தை பாக்கியம் அல்லது இஸ்யூஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் இஸ்யூஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். ஒரு சிலர் பார்க்கும் வேலையை இங்கே ஜாபை ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும். திரும்ப ரிசைன் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் இக்காலங்களிலே அமையும். அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மன வருத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரும். பேரன், பேத்தி, மருமகன் அல்லது மருமகள், இப்படிப்பட்ட புது உறவுகள் வந்து சேரும். அதே சமயத்திலே நெருங்கிய உறவினர்களை நீங்கள் இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். ஒரு சிலருக்கு டைவர்ஸ் இதுவரைக்கும் அப்ளை பண்ணுவவர்களுக்கு டைவர்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். ஒரு சிலருடைய ஜாதக பிரகாரம் அவர்களுக்கு 2வது திருமணத்திற்கும் இக்காலங்களிலே வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உயர் அதிகாரிகள், குறிப்பாக ஹெச்ஆர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். உங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் நற்பலன்கள் ஏற்பட வேண்டுமென்றால் புதன்கிழமை தோறும் சிவனை வணங்கி வர நற்பலன்கள் ஏற்படும். அதோடு கூட பிரத்யங்கரா தேவியை சனிக்கிழமை தோறும் வணங்கி வர உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு சனிக்கிழமை திருப்பதி சென்று பாலாஜியை தரிசனம் செய்து வர உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள்
அபிலாஷைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். இன்றைய என்னுடைய வீடியோ தொகுப்பிலே குரு பெயர்ச்சி பலனை பற்றி மிகவும் சுருக்கமாக குறிப்பிட்டுள்ளேன். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் தெரிந்து கொள்ள என்னுடைய abhirami.astrology.com என்ற இந்த இணையதளத்திற்கு சென்று பார்த்து படித்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.